ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. எனக்கு ரோட் சைடில் சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். சிக்கனுக்கு கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். இப்போ இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் எடுத்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, எல்லாம் நல்லா கலந்தாச்சு. சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படியே ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற விட்டுறணும். எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர் ஊறணும். அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் நல்லா சிக்கனில் போய் இறங்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். 1/2 ஹவர் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்செடுக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதை பொரிக்க எவ்வளோ எண்ணெய் தேவையோ அது மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சிக்கன் ஒரு துண்டாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒன்றா சேர்த்துக்கலாம். மொத்தமாக அள்ளி போட வேணாம். இப்போ ஒரு பக்கம் சிக்கன் நல்லா வெந்தாச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் சிக்கன்லேயே நல்லா ஒட்டியிருக்கு. எண்ணெய் பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம் வீட்டில். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. அடுத்த பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். சிக்கன் வேக ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு பக்கம் 2 நிமிஷம் போட்டால் போதும். ஓகே, அடுத்த பக்கமும் பொரிஞ்சாச்சு. இதை நம்ம இப்போது நல்லா எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயை வடிகட்டி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்க எண்ணெய் கூட டிஷ்யூ பேப்பரில் வடிஞ்சிரும். இப்போ அடுத்த பேட்ச் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக சிக்கன் 65 பொரிச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா கூட நல்லா 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா சாப்பிடுங்க. காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் அந்த வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.